Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote. BuyMote online happy shopping. BuyMote e-commerce private limited. யூடியூப் சம்பிரதாயம். மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வலிமை கொடுக்கும் மூலிகை தூதுவளை. தூதுவளை அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் தூதுவளை பற்றி பார்ப்போம். தாவரங்களுள் மருந்தாக பயன்படும் செடி வகைகளையும் மர வகைகளையும் அதிகம் அறிந்து வைத்திருப்போம். கொடி வகைகளும் மருந்தாக பயன்படும் எனும் உண்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான மூலிகை நேரம் இது. ஏறுவதற்கு வசதியான இடம் இருப்பின் அழகாக வளைந்து நெளிந்து பற்றி ஏறும் கொடி வகையான தூதுவளையை பற்றி தெரிந்து கொள்வோம். தனது மெல்லிய தண்டு மற்றும் இலைகளில் சிறு சிறு முற்களை பெற்றிருக்கும் தூதுவளை முள்கள் இருப்பினும் தனது மருத்துவ குணங்களின் மூலம் பாசத்தை வெளிப்படுத்தும் அன்பான மூலிகை இது. அருகிலிருக்கும் வேலிகள் அல்லது மற்ற செடியினை பற்றி கொண்டு சரசரவென ஏறும் தன்மை கொண்டது. இந்த கொடி வகையான தூதுவளை ஜுரம், இருமல், சளி போன்ற கப நோய்களை குணப்படுத்த சங்ககால தூதுவளை போல மகிழ்ச்சியுடன் தூது செல்லும் என்பது சிறப்பு செய்தி. சிங்கவல்லி, அலர்க்கம், அலுர்கம், தூதுணை, தூதுவளம், தூது வேலை ஆகிய வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. சமையலுக்கும் இது துணை இருக்கு. ஒரே மூலிகை தான், ஆனால் தூதுவளையை வைத்து விதவிதமாக உங்களுக்கு பிடித்தமான ரெசிபிகளை செய்து கொண்டாடலாம். ஸ்வீட் எடு கொண்டாடு போல தூதுவளை எடு கொண்டாடு எனும் வாசகத்தை நினைவு வைத்து கொண்டால் வாழ்நாள் முழுக்க நோயில்லா கொண்டாட்டம்தான். தூதுவளையின் இலைகளை கொண்டு சட்னி, துவையல், ரசம், அடை என பலவித உணவு வகைகளை செய்து சாப்பிடலாம். உணவாக பயன்படும் மூலிகைகளில் தூதுவளைக்கு என்றுமே முக்கிய இடம் உண்டு. நெய்யை காய்ச்சும் போது முருங்கை இலைகளை சேர்த்து காய்ச்சுவதைப் போல தூதுவளை இலைகளை சேர்த்து காய்ச்சி பயன்படுத்தினால் நெய்யின் மருத்துவ குணம் பல மடங்கு அதிகரிக்கும். சளி, இருமல் போன்ற குறி குணங்களை கட்டுப்படுத்த தூதுவளை நெய் எனும் ஸ்பெஷல் சித்த மருத்துவம் நம் பாரம்பரியத்தில் உண்டு. ஆராய்ச்சியில் தூதுவளை புற்றுநோய் மற்றும் கல்லீரல் சார்ந்த நோய்களில் தூதுவளையின் செயல்பாடுகள் குறித்து ஆராய்ச்சிகள் பெருமளவில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. காச நோயாளர்கள் உட்கொள்ளும் மருந்துகளோடு தூதுவளையும் சேர்த்து பயன்படுத்தும் போது விரைவில் நோயின் தீவிரம் குறைகிறது. காது நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டுள்ள மூலிகைகளுள் தூதுவளையும் முக்கியமான ஒன்று. குளிர்காலத்தில் குடிக்கும் தண்ணீரில் தூதுவளை இலைகளை போட்டு காய்ச்சி பயன்படுத்தலாம். அடுத்து வரும் மழை மற்றும் குளிர்காலத்தில் தூதுவளை தண்ணீரை முயன்று பாருங்கள். இதன் இலைச்சாற்றோடு சிறிது மிளகுத்தூள் சேர்த்து குடிக்க இருமல், சளி, செரிமானம் சரி செய்யப்படுகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.